மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தி அண்ட் கலர்ஃபுல்லான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் தோசை. இந்த தோசை செய்ய இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 5 தோசைக்கு இருக்கும் இந்த மாவு. இதுக்கு பாதி அளவு பீட்ரூட் எடுத்துக்கலாம். இது 100 கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த பீட்ரூட் அளவு. இதை ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே சாப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய ஃபைபர் இருக்குது அதில். அயன் சக்தி எல்லாமே நல்லா இருக்குது அதில். இதை குழந்தைங்களோட டயட்டில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம எப்போதும் பொரியலே செஞ்சு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசைலாம் ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினப்புறம் இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பியூரி நமக்கு கிடச்சிரும். இதை அரைச்சி எடுத்தாக்க அந்த பியூரியை நம்ம இந்த தோசையோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க பிங்க் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுப்பாங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த கலரு. இந்த ரெசிபி ஸ்பெஷலாக நான் என் பொண்ணு காய்கறி அதிகமாக சாப்பிட மாட்டா. அவளுக்காக நான் இதை ட்ரை பண்ணேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் இந்த வடிகட்டலாம் மாட்டேன். டேரெக்டாக அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துருவேன். சின்ன சின்ன பீசஸ் பீட்ரூட் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தோசையோடு சேர்த்து அவங்களுக்கு சாப்பிடும்போது தெரியாது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தவா சூடான அப்புறம் நம்ம தோசை வார்த்துக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்தப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட்டில் நேச்சுரலாக இனிப்பு சுவை இருக்கிறதுனால நல்லா ஒரு காரமான சட்னியை வச்சு இந்த தோசையை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் கூட நல்லாயிருக்கும் இந்த பீட்ரூட் தோசைக்கு. நம்ம எந்த குருமா சாம்பார் வைக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே இது ஆப்டாக இருக்கும். நீங்களும் இந்த சத்தான பீட்ரூட் தோசையை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.